பார்த்ததே இல்லையடா. எப்பவுமே சிரிச்சுனே இருப்பியடா. என்னடா ஆயிடுச்சு? மண்ண என்ன சொல்லிட்டானா உன்ன? பரவாயில்லையே, உன் தம்பி மேல பாசம்லாம் இருக்கா? எப்பவுமே சாப்பிட்ற விஷயத்துல கோவத்துல காட்ட முடியண்டா. நல்லா சாப்பிட்ற போயிட்டா அவன். நான் கல்யாணம் பண்ணிட்டா என்னை நம்பி ஒரு பொண்ணு வந்துடும். அந்த பொண்ணு கண்டிப்பா கேட்பால, ஏங்க உன் தம்பிக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க, நமக்கு எடுத்து வைங்கன்னு. அதான்டா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொல்றேன். எங்க அண்ணன் திட்டினாலும் மனசுல இருந்து பேச மாட்டான்டா. என்ன உண்டா தடியா சோத்துப்பாடு எல்லாம் சொல்லியிருக்காங்கண்ணா. அப்போ வெளியே சிரிச்சுன்னு தாண்டா இருப்பேன், இல்ல வெளிக்கண்டா. இதை நினைச்சு நிறைய வாட்டி ஃபீல் பண்ணிருக்கேன்டா. டேய் என்னடா சொல்ற? நானும் உன்னை நிறைய வாட்டி அந்த மாதிரி கலாச்சிக்கிறேன். அப்ப நீ ஃபீல் பண்ணியா? நம்ம கிட்ட என்ன குறை இருந்தாலும் நம்ம அம்மா நம்ம ஃபேமிலி பாத்துக்கிற மாதிரி வேற யாரும் பாத்துக்க மாட்டாங்கடா. அதுக்கு அடுத்தது உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். குறை மட்டும் இல்ல, ஜாதி மதம் கருப்பா வெள்ளையா இப்போ பணக்காரனா ஏலியா இதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்கடா. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம் வரோம்டா. மச்சான் நீங்களாம் மனசுல இருந்து பேச மாட்டீங்கடா. சில பேர் பேசும்போது ரொம்ப வெளிக்கண்டா. எங்களா மாதிரி